புதுச்சேரியில் காவல்துறை மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு இடையே நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் காவல்துறையை சேர்ந்த அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. புதுச்சேரியில் காவலர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இடையே நட்புறவை ஏற்படுத்தும் வகையில் கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கிரிக்கெட் மைதானத்தில் காவலர் அணியும் பத்திரிகையாளர்கள் அணிகளுக்கு இடையே கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய மைதானத்தை திறந்து கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்தார். 8 ஓவர்கள் கொண்ட இந்த ஆட்டத்தில் முதலாவது களமிறங்கிய எழில்குமார் காந்தி தலைமையிலான பத்திரிகையாளர் அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 73 ரன்களை எடுத்தது. தொடர்ந்து 74 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஐஜி அஜித்குமார் சிங்களா தலைமையிலான காவலர் அணி 6.5 ஓவரில் 79 ரன்கள் எடுத்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதையடுத்து போட்டியில் வெற்றி பெற்ற காவலர் அணிக்கு டிஜிபி ஷாலினி சிங் கோப்பை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இதேபோல் பத்திரிகையாளர் அணிக்கும் ஊக்கப்பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்ட கிரிக்கெட் வீரர்களுக்கு ஊக்கமளித்தனர். காவல்துறை அணியில் ஐஜி அஜித்குமார் சிங்களா, டிஐஜி சத்யம் சுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் திரிபாதி உள்ளிட்ட அதிகாரிகள் விளையாடினர். மேலும் மூத்த பத்திரிகையாளர்கள் துரைசாமி, உதயநாராயணன், போஸ்கோ, ராஜா, குருஸ்தானம், காதர் போட்டியை ஏற்பாடு செய்த காவல்துறைக்கு நன்றியை தெரிவித்தனர். கிரிக்கெட் விளையாட்டு போட்டியில் பள்ளி மாணவ மாணவிகள் விளையாட்டு வீரர்களுக்கு கைதட்டி கரகோஷங்களை எழுப்பி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.